ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். போதும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வசனம் இல்லையா? ஆமென். எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இரவிலே திருடன் வருகிற விதமாய் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுல ஊர்ல, எங்க ஊர்ல அங்க நாங்க என்ன செய்வோம்னா, நம்ம ஊர் தானே பரவாயில்ல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதுல பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க அம்மாவும் தங்கச்சி எல்லாருமா. நம்ம ஊர் தானே பரவாயில்ல, ஆமென். ஒரே ஒரு ஜன்னலுக்கு காத்துக்காக லைட்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஜன்னல் இந்த சைடு இருக்கும், கிட்டத்தட்ட அங்க வரைக்கும் அந்த ஷெல்ஃப் அங்க இருக்கு. ஷெல்ஃப்ல ஒரு டேபிள் அங்க இருக்கு. அந்த டேபிள் மேல பாஸ்போர்ட், காசு, இதுக்கு முன்னால சொல்லியிருக்கேன், இந்தியன் மணி, அப்புறம் பிள்ளைகள பாஸ்போர்ட், இதெல்லாம் இருக்கு அங்க அந்த ஓரத்துல. இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஜன்னல்ல இருந்து அந்த சைடு இருக்கு அந்த திங்ஸ். ஒரே இது கொஞ்சோண்டா இப்படி விலக்கி வச்சு, யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு. காலையில பார்த்தா பாஸ்போர்ட் அங்க கிடக்குது, பேக் கீழே கிடக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னன்னு பார்த்தா ஒரு கம்பியை போட்டு அப்படி நீளம் அங்க விட்டு என்ன பண்ணி இருக்கிறான், எடுத்துட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் நல்ல வேலையை விட்டுட்டு போயிட்டான். அதனால இல்லைன்னா அதுவும் பெரிய பிரச்சனை. நியூஸ் பேப்பர்ல கொடுக்கணும், நம்ம பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, திருட எடுத்துட்டு போயிருப்பான், திருடி இருக்கிறான், அது எல்லாத்தையும் விசாரிப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டதை வச்சுதான் நம்ம என்ன தெரியும் திரும்ப காலையில கலங்கி நின்ற நேரத்தில் அப்படின்னு சொன்ன மாதிரி கலக்கத்தோட இருந்தாங்க. அப்பதான் அந்த முந்தின நாள் இருந்தது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா, ஆமென். பிள்ளை தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா குழந்தைகள் இருக்கிறாங்க, அப்படிதானே? நெக்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தான் இருக்கும் திருடன் வருகிறது. எதிர்பாராத நேரத்துல முன்னால சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஆமென். ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அது எதிர்பாராத விதமா இருக்கும். ஆமென். அதாவது மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாழிகையாவது அறியாது இருக்கிறபடியால் விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த செகண்ட் அவர் வராரு நமக்கு தெரியாது. ஒண்ணும் வேண்டாம், நம்ம போய் நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம பிரதர் இருக்காரு, ரவிதாஸ் பிரதர். நான் ஒரு உதாரணமா சும்மா எடுத்துக்கிறேன். நான் அவரோட ஒரு காரியம் அவர் என்கிட்ட கேட்கிறாரு, பாஸ்டர் இந்த காரியம் இருக்கா, இல்ல ஒரு 500 ரூபாய் இருக்கா கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ட்ட வந்து 1000 ரூபாய் என் பர்சனல் காசு இருக்கு. நான் சொல்றேன், பிரதர் என் கையில சுத்தமா காசு இல்ல பிரதர், என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படி இப்படின்னு 1000 கதை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செகண்ட்ல ஆண்டவர் வந்துட்டா, அந்த செகண்ட் தான் ஆண்டோட வரியா இருந்தாலும் எதிர்பார்க்காத நேரம். 40 வருடத்தின் கேரியர் எல்லாம் வீணு. அதுதான் ஒவ்வொரு செகண்டும் ஆவிக்குரியவர்களுக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஒரு பானையில தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்திரீ வந்து பழைய காலத்துல 2-3 கிலோமீட்டர் அங்கிருந்து அருவியில இருந்து எடுத்துட்டு இங்க வருவாங்க. தெளிந்த தண்ணி, ஆரோக்கியமான தண்ணி. இங்க வரும்போது கால் தடிக்கு கீழே விழுந்து உடைஞ்சு போறது மாதிரி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைன்றது எப்பொழுதுமே ஒவ்வொரு செகண்டும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை இவரையும் பார்த்தோம்னா விழுந்து போயிடும். அதான் இன்னைக்கு சொன்ன வசனம் பாத்தீங்களா? கொரிந்தியர்ல தன்னைத்தானே அவனவன் சோதனை செய்து பரிசுத்தமாய் இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த சைடும் பார்க்க வேண்டாம். அதான் வலது புறமும் சாய வேண்டாம், இடது புறமும் சாய வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்துல சரிவர ஓடினாலே போதும். நம்முடைய ட்ராக் மட்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்தாலே போதும். that is enough. ஹல்லேலூயா. நம்முடைய கண் எங்க இருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த ட்ராக்கோட சேர்த்து அந்த இலக்குல இருக்கணும்.
அல்லேலூயா. அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறவன், இப்ப ஒரு ஓட்டக்களத்துல ஒருத்தன் ஓடுறான், அதான் சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல. ஆமென், ஸ்தோத்திரம். நானே அந்த சோல்ஜர் ஆகும்படியாக, அப்படின்னா என்னது, ஆர்மியில சேர்றேன்னு சொல்லிட்டு ஆமென் சேராம பின்னால போனா பிரயோஜனம் என்ன இல்லையா? பின்வாங்கி போகிறவன் ஓட்டக்களத்துல ஓடுறான், கால் இடறிடுச்சு, அவன் என்ன செய்வான்? ஐயோ என் கால் இடறிடுச்சு, நான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன், வாங்கப்பா ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வாங்க, 4 காலையும் தூக்கிட்டு அப்படி எடுத்துட்டு போங்க, அப்படியா சொல்லுவான்? அப்படி இல்ல. அவனுடைய லட்சியம், நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல, எனக்கு ஓட வேண்டி இருக்கு. ரைட்டா இல்லையா? ஓடுவான். அவன் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கும் வர அவனோட நோக்கம். ஒரு லேடி, நான் ஒரு இதுல பாக்குறேன், ஒரு வீடியோல நான் பாக்குறேன், மாரத்தான் போட்டியா இருக்கலாம் எனக்கு தெரியாது, ஸ்தோத்திரம். ஓடிக்கிட்டே வருது, ஓடிக்கிட்டே வருது, ஓடிக்கிட்டே வருது, ஓடிக்கிட்டே வருது. அவன் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நரம்புகளும் ஒத்து கொடுக்கல, ஒத்துழைக்கல. அப்படியே இந்த பேரலைஸ் ஆகிறவங்க எப்படி இருப்பாங்க, திடீர்னு அப்படி குழஞ்சு கீழே விழுந்துரும், அப்படித்தானே? அந்த மாதிரி ஆயிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கையை 2 ஊனி கால 2 முட்டிங்கல்ல போட்டு இப்படி 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 நடக்கிறாங்க. ஸ்டில் அவங்களால முடியல. அவ்வளவு டயர்டாகவும் அந்த உடம்ப அதுக்கு ஒத்து கொடுக்கல, ஏதோ சம்திங். ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும், இதுல இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு, போகணும் போகணும் போகணும், 4 கால்ல போறாங்க. மேன் ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட ஓட்டம். ஹல்லேலூயா. என்ன விலை கொடுத்தாவது I will reach the next point. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். வழியில மிஸ் ஆகிறதுக்கோ, வழியில சோர்ந்து நிக்கிறதுக்கோ அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய். கர்த்தருடைய நாள்னா என்னன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? கர்த்தருடைய நாள் என்னது? ஆமென். கோதுமை களஞ்சியத்துல சேர்க்கிற நாள், அதுக்கப்புறம் குமாரனுடைய கோபத்தின் நாள். இதெல்லாம் கர்த்தருடைய நாளுக்குள்ளதான் வருது. இது எப்படி நடக்குமா? சடுதியில இருக்குமா? அப்ப கோதுமையை களஞ்சியத்துல சேர்க்கும்படி வரும்போது அது சாவியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பதறையோ ஊதி தள்ளிடுவாரு. அதான் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவே, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், உயர்த்தி நிப்பாட்டினேன், பூர்ண இப்படி சொன்னேன், எல்லாரும் கீழே விழுந்தாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்ல உடனே நான் இல்ல, உண்மையாகவே அற்புதம் நடந்திருக்கலாம், உண்மையாகவே நடந்திருக்கலாம். இப்போ ஒரு போதகர் ஜெபித்து உண்மையாக நடந்திருக்கலாம், அவர் ஒரு கருவியா இருந்திருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எலிஜிபிள் இல்லைன்னா முடிஞ்சிருச்சு. நீ செஞ்ச அங்க தேவை இருந்துச்சு, அதனால கர்த்தர் கிரியை செய்தாரு. அது உன்னுடைய பிசினஸ் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே சொல்லுவாரு, என்னுடைய மனவாட்டி அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, அதனால நான் செய்தேன். யூ ஆர் ஜஸ்ட் a weapon. ஹல்லேலூயா. அப்ப எந்த நாழிகையிலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும், அப்பதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? நன்றாய் அறிந்திருக்கிறீங்க இல்லையா? வாசிங்க 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அறிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது. நான் இப்ப என்ன சொன்னேன், முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு உதாரணம் சொன்னேன். முந்தன நாள் வரைக்கும் எப்படி இருந்தாங்க? மகள் இங்க இருந்து வந்திருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஜாலியா சிக்கன் எல்லாம் வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ரைட்டா இல்லையா? திருடே கண்ணை ஓட்டிட்டு போனோட எப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் டே? அதுதான் கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. ஆமென். என்ன கர்ப்பவதியானவங்களுக்கு கரெக்டா 9 மாசம் ஆகி இத்தனை நாள் ஆகும்போது தான் வரும்னு சொல்லுவாங்களா? சிலவங்களுக்கு முன்னால வரும், சிலவங்களுக்கு பின்னால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்துல அது இருக்கும். அவர்கள் தப்பி போவதில்லை. அப்ப கர்த்தருடைய நாளுக்கு ஒருத்தரும் தப்பி போக மாட்டாங்க. அல்லேலூயா, ரைட்டா இல்லையா? கர்த்தருடைய நாள்ல
ஆமென். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவார்கள். மற்றவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவே. ஆமென். நீங்கள் திருடனை போல வரும்போது நம்மளை பிடிச்சுக்கிறது, அதாவது கண்ணை ஒட்டி திருடி அப்படி இல்ல, எப்படி இருக்கிறீங்களா? உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்க அல்லவே. அப்படின்னா என்னது? பாவத்துக்குள்ள இல்ல, நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க, இருட்டுக்குள்ள இல்ல, உங்களை பிடிச்சுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. 5வது வசனம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், நீங்கள் எல்லாரும் டார்க்னஸின் பிள்ளைகள் அல்ல, இருட்டின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கீழே வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, அதனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது we have some speciality, நமக்குள்ள சில டிஃபரன்ஸ் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். they are நம்முடையவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்து போனோம்னா வலிக்கிடுவோம். ஸ்தோத்திரம். அதான் இங்க சொல்லி இருக்கு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை, பகல் வெளிச்சம். அது வாசிங்க. 5வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். மத்தவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. மத்தவங்க தூங்குறதுன்னா என்னது? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. அப்படி இல்ல, எல்லாரும் தூங்கதான் செய்வாங்க. அது இல்ல, இந்த தூக்கம் ஆவியின் தூக்கம். ஆவியில சோர்ந்து போகிறது, ஆமென், ஆவி தணிந்து போகிறது. அப்படி ஆகாதபடி. மற்றவங்களுக்கு எல்லாம் ஆவி தணிந்துதான் கிடக்கு. சோதனம். அல்லேலூயா. எத்தனை வசனம் கேட்டாலும் கல்லு உடையாத கல்லா இருக்கிறது இருக்கு. அல்லேலூயா. அந்த உலகத்துல இருக்கு, உலகத்துல இருக்கு. ஆமென். பழைய காலத்துல நாங்க மதுரையில ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய மைக் செட் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கும், சார்ஜ் இருக்கும், அதுக்குள்ள பேட்டரி இருக்கும், ஒரு ஹார்ன் மாதிரி மேல வச்சிருப்பாங்க. இப்படி மைக்கு வெளியே இருக்கும், ஒயர் எடுத்துக்கிட்டு. ஸ்தோத்திரம். ஒயர் நீளமா எடுத்துக்கலாம். அதை கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுட்டு, ஒரு கிராமத்துல சென்டர்ல வச்சுக்கிட்டு, இயேசுவா சாமி உங்களை விடுவிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்புறம் சிறு பிள்ளைகளை விட்டு டிராக்ஸை கொடுப்பாங்க. அப்ப என்ன செய்ய மாட்டாங்க? சீன்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? பிள்ளைங்க மேல இது பண்ண மாட்டாங்க, வாங்கிக்குவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சந்திச்சு ஜஸ்ட் ஒரு 1 வீக் சந்திச்சா போதும், 2-3 வந்துருவாங்க. அல்லேலூயா. ஆண்டோட அன்புக்குள்ள வந்துருவாங்க. ஏமா எனக்காக ஜெபிங்கம்மா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் வாங்க. ஸ்தோத்திரம். அப்ப சொல்லுவாங்க, சிலவங்க என்ன செய்வாங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்கம்மா. அப்புறம் சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமே என்னோட புருஷனுக்கு இந்த காரியங்கள் இருக்கு, அதுக்காக ஜெபிங்க. இப்படி எல்லாம் மதுரையில நாங்க ஊழியம் செய்யும் போது ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல போயிட்டு நீங்க கண்டினியூ விசிட் பண்ணுங்க, ஆண்டோட வசனத்தை சொல்லுங்க, கடைசி காலமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்தாராம், பார்வோன் இருக்காருல்ல, முதல்ல ஒரு வாதை அனுப்புனோட என்ன பண்ணாரு, ஐயோ இது சகிக்க முடியாது, மோசே ஜெபி, எனக்காக ஜெபி, உன் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாராம். ஜெபித்து முடிந்து வாதம் நீங்கினோட பழைய மாதிரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா முரட்டாட்டம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலத்து தலைமுறைகள் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா தானே? ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, எந்த நேரமும் விழித்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அடுத்து வாங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்ளுவார்கள். அப்ப ராத்திரியில எப்படி இருக்கிறான்? வெறி கொள்ளுகிறதும் பாவ செயல்கள் எல்லாம் இருட்டுக்குள்ளதான் இருக்குது, வெளிச்சத்துக்குள்ள பாவம் வராது. அல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்றது மட்டுமல்ல, நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா.
ஆமா தானே? கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணும். ஹalleluya. கீழே வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் என்னும் மார்க் கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா மார்க் கவசம். இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய உயிர் நீங்க கை காலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்திடலாம். இருதயத்திலேயோ லங்ஸ்லயோ பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கஷ்டம். தலையில பட்டுச்சுனாலும் சுத்தம், முடிஞ்சு போச்சு. அப்போ விசுவாசம் என்னும் மார்க்கவசம் அப்படின்னா என்னது? பிளேட். இந்த இடத்துல இப்படி மார்க்கவசம், இந்த இடத்துல பழைய காலத்து சோல்ஜர்ஸை பார்த்தா தெரியும். மேன் எதற்காக? அல்லேலூயா, நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த விசுவாசம் தான் அவிசுவாசத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. சோதனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. விசுவாசம் என்னது? நம்பிக்கை, தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நம்மளை கீழே விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்மளை தேய்த்துது. அல்லேலூயா. எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் நேசிக்கிறார், அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் நேசிக்கிறார், அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அப்ப என்னவா? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நம்மளை பார்த்துக்கணும். நம்ம எங்க நிக்கிறோம்? போர்க்களத்துல. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை போர்க்களத்துல நிக்குது. எந்த நேரத்துல எங்க இருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆல்ரெடி நம்ம இந்த உலகத்துல போர்க்களத்துல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆல்ரெடி வார் சோன்ல இங்க இருக்கிறோம். இது பிசிக்கலான வார். நீ ஸ்பிரிச்சுவல் வார்ல தான் நம்ம இருக்கிறோம். யார் இருக்கிறா? நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ல இருக்கிறோம். எந்த நேரத்துல எங்க இருந்து எது வரும்னே தெரியாது. அல்லேலூயா. நிக்கிறவன் வழுக்கி விடாது இருக்க கடவன். அதான் மேட்டரு. சொல்றோம். அல்லேலூயா. நம்மள கிறிஸ்துவுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளணும். கண்மலையில நிக்கிறவன் நம்ம நினைக்கலாம், கண்மலை உறுதி தானே. ஆமா தானே? கண்மலை உறுதி தானே. தண்ணி வந்தா என்ன, காத்து வந்தா என்ன, அதுல ஒண்ணுமே நடக்காது. ரைட்டா இல்லையா? பாசி இருக்கு, வழுக்க சான்ஸ் இருக்கு. அல்லேலூயா. அதனால கண்மலையில நின்னாலும் தெனாவட்டா இல்ல, கிறிஸ்துவில சாய்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நிற்கிறேன் என்றவன் விழாது இருக்க நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வெளிச்சத்துல நம்ம இருக்கும்போது தெளிந்தவர்களா இருந்து விசுவாசத்தை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும். விசுவாசம் என்னும் மார்க்கவசமும் நம்பிக்கை என்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை. ரட்சிப்பின் நம்பிக்கைன்னா என்னது? இன்னைக்கு கர்த்தர் வந்தா மேல போயிருவேன், இன்னைக்கு குண்டை போட்டா அப்பவும் மேல போவேன். ரைட்டா இல்லையா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், மேல இருக்கிறார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, டெம்பரரி, அவ்வளவுதான். I never care about any situation. கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறவரையால் நாம் பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் படுகிற என் பட்சத்தில் இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. அதாவது ரட்சிப்புனா என்னது? என்னுடைய வீடு அங்க இருக்கு, நான் காப்பாற்றப்படுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரட்சிப்பின் நம்பிக்கைன்னு தலை சீரா ஹெல்மெட் அதை போட்டு என்ன செய்யணுமா? அனுதினம் கேர்ஃபுல்லா வாழணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? 2வது வசனத்துல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் டக்குன்னு வரும். அப்ப அந்த நாளுக்கு ஆயத்தப்படுகிற நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கணுமா? பி விஜிலண்ட், பி ஜீனியஸ். அப்புறம் எப்பவுமே அவன் எங்க இருந்து அம்பு வரும்ன்றத நீங்க மார்க்கவசம் கரெக்டா போட்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பு வந்தாலும் ஒண்ணும் செய்ய, டொக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். தலை சீரா கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து என்ன வந்தாலும் சரி அதுல பட்டு போயிடும். அல்லேலூயா. ஒரு பீரங்கி மாதிரி. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த நிலை வந்தாலும் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. That is enough. Throughout Christian lifeல அது மட்டும் போதும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 9வது வசனம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், தேவன் நம்ம தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக நம்மளை அழைக்கல, நம்மளை தெரிந்து கொள்ளல, மூலியமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் நம்மளை இந்த வழியில கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. அங்க இருக்கு எட்டர்னல் 1000 இயர்ஸ், அதுக்கப்புறம் எட்டர்னல் லைஃப் இருக்குது. அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கும். தாவீது ராஜா சொல்லும்போது மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருடம், அதிகமானால் 80 வருடம், அவ்வளவுதான் அது இந்த உலகத்துல. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. எட்டர்னல் லைஃப் இருக்கு, எட்டர்னல் லைஃப் இருக்கு. அந்த இடத்துல இப்படி கிடந்து பாடுபடணும், கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. வேர்வை இருக்காது, பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது. நீ சேவ் பண்ணாதான் சாப்பிட முடியும், எதுவுமே இல்ல. You are just like a free bird. Amen. In the light of Jesus. அவ்வளவுதான். Hallelujah. Hallelujah. அவரோடு இருக்கும் வண்ணமாக அதற்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம வருவோம், நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். போன வாரத்துல எத்தனை சபை பார்த்தோம்? சர்தீஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப பிலதெல்பியா அப்படின்னு ஒரு சபை இருக்கு. ரெவலேஷன் 3வது அதிகாரம் 7-12. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, இது எத்தனாவது சபைனா? 6வது சபை. ஹல்லேலூயா. நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபை அப்படின்னு சொல்லும்போது the faithful revival church, அந்த சர்ச் என்ன சொல்லுவாங்க? நம்ம இப்பதான் விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு, அப்படிதானே? The faithful revival church, அந்த சபை என்ன சொல்லுவாங்க? faithful, விசுவாசமும் எழுப்புதலும் மிகுந்த சபையின் காலகட்டம். இது எப்ப இருந்து அப்படின்னா, சர்தி சபை நம்ம பார்த்தோம் 1520 இருந்து 1750 வரைக்கும். அப்ப அந்த காலங்களில ரிஃபார்மர்ஸ் வந்து என்ன செய்தாங்க? அநேகர் வந்து இதுதான் சரியான போதனை, முன்னால இருந்த போதனைகள் தவறு, சில நடுவுல வந்து அசுத்தமான போதனைகள், அப்படி இப்படிலாம் அப்படி சொல்லி வந்தாங்க இல்லையா? அதனால என்னாச்சு? சபை கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள்ள வர தொடங்கிட்டு. எப்படி? ஆமென். ஆண்டோட கட்டளைகளுக்குள்ளாக கொஞ்சம் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டு. அப்பதான் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் பேருக்கு எடுத்தது. அப்பதான் என்ன செய்தது? ரிவைவல், எழுப்புதல் உண்டாயிற்று. அதுதான் இந்த சபைக்கு, பிலதெல்பியா சபை 1750 இருந்து 1900 AD வரைக்கும் இருந்தது. எது வரைக்கும்? 1750 இருந்து 1900 வரைக்கும். இதுல வந்து ஆண்டோடைய, அதாவது ஒரு ஊழியக்காரனாக டெமெட்ரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன், இது பவுலுடைய போதனைகள் எல்லாம் கேட்ட ஒரு மனிதன், ஆதியில, அந்த சபை ஆதியில இருந்து இருக்கும் போதெல்லாம் அவரு தான் என்ன பண்ணாராம்? கொஞ்சம் அந்த சபையை ஆரம்பிக்கிற டைம்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் கைமாறி இப்போ வந்து என்னுடைய காலகட்டம் தாண்டும் போது இன்னொருத்தர் வருவாங்க, அப்படித்தானே? அப்படியே வந்து இந்த சபை, அதாவது 7 சபைகளும் அங்கேயே இருக்குது, 7 இடங்களில இருக்கு. சரியா? சபை அங்கதான் இருக்கு. இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு சபையின் பேரை எபேசுஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலிக் ஏஜ்ல இருக்கிற சபை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு இங்கிட்டா வந்த சபைகள் தான் எல்லாமே கிட்டத்தட்ட 100 AD 200 ADக்குள்ள உருவான சபைகள் தான். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது அந்த சபையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிற அந்த காலகட்டங்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த சபை வந்து 10 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படித்தானே? 10 வருஷமா இருக்குது. மாறி பலர் வர்றாங்க. இந்த சபை ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு 9வது 8வது வருஷம் வரும்போது சோர்ந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சபை சோர்ந்து போயிடுறாங்க.
விழுந்து போயிடுறாங்க, தளர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆவியில ஒரு அனலும் இல்லை. அப்படி இந்த சபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டம், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் அந்த சபைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. புரியுதா இல்லையா? அதுக்கு முன்னால அப்ப சபை இருக்குது, அதுக்கு பின்னாலேயும் இருக்குது. இடம் அதே இடம் தான், சபை இருக்குது. அந்த காலகட்டத்துல நடந்தவைகளை அட்வைஸ் கொடுக்கிறார். புரியுதா? அந்த பீரியட். இப்போ பிலதெல்பியா சபை வந்து முன்னாலே இருக்குது. எப்ப பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு உபதேசம் கேட்ட ஒரு மனிதர் டெமெட்ரியஸ், அவர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர். அதுக்கப்புறம் சபை இருந்துகிட்டே வருது. அப்ப மற்ற சபைகளெல்லாம் இருக்கும்போது அப்போஸ்தலிக் காலகட்டங்களை தாண்டி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல என்ன பெர்சிக்யூஷனையும் தாண்டி தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த சபையை நோக்கி பார்த்த காலம் எப்ப தெரியுமா? 1750 இருந்து 1900. அப்ப எல்லா சபைகளும் துருக்கி பிரதேசத்துல தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு 100-200 வருடங்களுக்குள்ள அது உருவான சபைகள். ஆனா வளர வளர கிறிஸ்து அந்த சபையை பார்க்கிற காலகட்டம் தான் இது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு? ஆரம்பிச்சு விட்டுட்டு ஒவ்வொரு சபைகளுக்காக போறாரு. இல்லைன்னா என்ன செய்வாரு? எழுத்து வடிவில் எழுதி நிருபங்களை கொடுக்கிறார். அதே போல அது அந்த காலகட்டத்தை சார்ந்து இருக்கும். சில இடங்கள்ல உங்களில் இந்த மாதிரி குறைவுகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், அதை திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்து இங்க அதே மாதிரி வெளிப்படுத்துறார். இந்த காலகட்டத்துல 1750 இருந்து 1900 வரைக்கும் ஒரு ரிவைவல், ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் கிறிஸ்தவ மக்களுக்குள்ள உருவாகிறது. அப்போ முதலாவது மினிஸ்டர் அந்த இடத்துல டெமெட்ரியஸ் ஒரு ஆள் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன, இப்ப வந்து அந்த இடம் எங்க இருக்குன்னா மனிஷா அப்படின்ற ஒரு இடத்துல, அலாசெஹிர் அப்படின்ற ஒரு இடத்துல, மனிஷா அப்படின்ற இடத்துல, துருக்கி அந்த இடத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த சபையை பத்தி சொல்லும் போது வாசிங்க. அது பிலதெல்பியா சபை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு. அப்போ இந்த சபையின் காலகட்டத்துல அந்த சபைக்காரங்க என்ன செய்யறாங்க? வசனத்தை கை கொள்ள தொடங்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன், வசனத்தை கை கொள்றவங்க யாரு? விசுவாசிகள் ஆகுறாங்க, விசுவாசிக்க தொடங்குறாங்க, விசுவாசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மிஷனரி ஒர்க்குகள் எல்லாம் நிறைய உருவாகிறது. இட் ஸ்டார்டட் growing. அப்போஸ்தலர் 19ல 1, 5, 6, 7 இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 19ல அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய். பவுல் எங்க போறாரு? மேடான தேசம் வழியாய் போறாரு. எபேசுக்கு வந்தான். எங்க வந்தாரு? எபேசு. அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இனி 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை அவர் மேல வர 7வது வசனத்துல அந்த மனுஷர்லாம் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். அந்த மனுஷர்லாம் ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். அதுல ஒருவர் தான் டெமெட்ரியஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல வந்ததா, பிலதெல்பியா என்ற இடத்துல வந்ததுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஹிஸ்டரி சொல்லுது. ஆமென். இந்த 12 பேர்ல ஒருவர் அப்படின்றது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஹிஸ்டரியில பார்க்கும்போது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய ஒரு வேலைகள் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் என்னெல்லாம் எழுப்புதல் காரியங்கள் செய்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அப்படின்றவர் ஒரு பிரிட்டிஷ் எவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன பண்றாரு? ஓப்பன் ஏர் பிரீச்சிங் எல்லாம் நடத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? ஓப்பன் ஏர் பிரீச்சிங் நடத்துகிறார். இந்த காலகட்டத்தில் 1750 இருந்து 1900 பல இடங்கள்லயும் நடக்குது. அந்த சபை மட்டுமல்ல, பல இடங்களை சுத்தி இருக்கிற இடத்துல. கில்பர்ட் டீனண்ட் அப்படின்றவரு
அவர் என்ன செய்யறாரு, சரியான உபதேசங்களை, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் ரோல் காணாம போச்சு. திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அதை வாசிக்கிறாங்க. எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுது, ஆமென், இப்படியெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகி திரும்பவும் மற்ற காரியங்களெல்லாம் விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க வந்ததாக சொல்லப்படுது இல்லையா பழைய ஏற்பாடுல. அதே மாதிரிதான் ஆமென், தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க பிரீச் பண்றாங்க. அதே மாதிரி சாமுவல் பிளேயர், அதே மாதிரி தியோட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, ஹைசன் அப்படின்னு, அதுக்கப்புறம் சார்லஸ் கிராண்டிசன் அப்படின்னு சொல்லி, ஃபின்னி அப்படின்னு சொல்லி, ஜெரேமியா, ஜார்ஜ் ஸ்டூவர்ட், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கா, பீட்டர் கார்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர்ஸ்ல எல்லாம் இவர் பிரீச் பண்றாரு. இப்படி நிறைய பேர். அதே போல இந்த காலகட்டத்துல தான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். நான் சொன்னேன்ல, இந்த காலகட்டம்ன்றது என்னது, ரிவைவல், த ஃபெய்த்ஃபுல் ரிவைவல் சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல ஃபெய்த் மல்டிப்ளை ஆச்சு, ரிவைவல் உருவாயிட்டு. வில்லியம் கேரி எப்ப வந்தார் தெரியுமா? 1793 இருந்து 1734 வரைக்கும் இருந்தார். அவரு 40 வருஷம் அவர் என்ன செய்தாரு, வெஸ்ட் பெங்கால்ல 4th வில்லியம் காலேஜ், அவர் காலேஜ் உருவாக்கி இருக்கிறாரு. அடுத்து பைபிள் சொசைட்டி, பைபிள் அச்சடிக்கிறத உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சதின்றத தடை பண்ணாரு. ஆமென் ஆமென். விமென்ஸ் எஜுகேஷன், விமென்ஸ் தொழில், இப்படி பல காரியங்களை அவர் உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் அறியாமை போக்குறதுக்காக ஓப்பன் ஏர் பிரீச்சிங் வச்சாங்க. அவர் என்னெல்லாம் உருவாக்கினாரோ எல்லாத்தையும் எரிச்சாங்க சில ஆட்கள். அதுல ஸ்டில் அவர் கைவிடல, திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய மனைவி இறந்து போனாங்க, ஸ்தோத்திரம். அவங்களையும் அதே இடத்துல அங்கே அடக்கப்பட்டு திரும்ப என்ன செய்யறாரு, அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படி உலகம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பீரியட் எப்படி இருக்குதா, ஃபெய்த்ஃபுல் ரிவைவல் சர்ச். த சேம் வே இதுக்கு முன்னாலேயும் ரிஃபர்மேஷன், அதுவும் அப்படிதான். அந்த காலகட்டத்தை கர்த்தர் குறிக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஃபெய்த்ஃபுல் ரிவைவல் சர்ச் என்ன செய்யுது, இந்தியால யாரெல்லாம் வந்தாங்கன்னா டானிஷ் ஹேவ், ஃப்ரெட்ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, ஜோஷுவா மார்ஷ்மேன், அதே மாதிரி வில்லியம் வாட்ஸ், அப்புறம் லண்டன் மிஷன் சொசைட்டி, அப்புறம் சிஎம்எஸ் என்னன்னு தெரியல, அது ஒரு மிஷன் சொசைட்டி தான். அதுவும் இப்படி எல்லாம் பல சொசைட்டிஸ் வந்த காலகட்டம். ஹல்லேலூயா. ஒரு ரிவைவல் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. இந்தியால மக்கள் கர்த்தரை பற்றி அறிந்தது இந்த காலகட்டங்கள்ல, வேர்ல்டு வைட்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிலதெல்பியா சபையின் காலகட்டத்துல. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம இன்னைக்கு அவங்க எல்லாம் விலை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? இருட்டிலிருந்து. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்குள்ளாக. ஹல்லேலூயா. 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 மொத்தம் இந்த 7 சபையும் துருக்கிக்குள்ள இருக்கு. ஆனா துருக்கி இன்னைக்கு எப்படி இருக்கு? இருட்டுக்குள்ள இருக்கு. ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் போயிடுவேன். கல்விவெளி இந்த உலகம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்பதான் நம்ம யோசிப்போம், ஐயோ கார் இங்க கிடக்குது, இல்ல எனக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும், அதெல்லாம் தேவையில்லை, போட்டு போயிடும், தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையினாலதான் நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்றோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நேரம் ஆகாரம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமென். எண்ட் ஆஃப் த டே there will live, ஒரு நாள் இருக்குது, நம்ம காப்பாற்றப்படும் ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுக்காக தான் நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் அதுக்கு ஒரு வழிபாதை ஆயத்தப்படுத்துறாங்க. தான் சொல்றாரு. அதுல வாசிங்க, பிலதெல்பியா சபை தூதனுக்கு எழுதும்போது, சுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். அப்ப அவர் திறக்கிற மனது, அநேகரோட மனதை திறக்கிற அந்த விசுவாசத்துல அவங்க என்ன செய்யறாங்க? வளர்றாங்க.
வில்லியம் கேரி எல்லாம் போய் சொல்றாங்க, அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க. ரைட்டா இல்லையா? திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் உன் இருக்கிறவர். கிரியை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தோம். வில்லியம் கேரி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, அங்க என்னென்னமோ எல்லாம் வச்சிருந்தாரு போல. இந்தியால வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, ஈவன் கொஞ்சம் காசு கூட இல்ல, அவருக்கு சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்ல. அந்த லெவல்ல இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, எப்படியாவது. ஆமென். அந்த காலத்துல இந்த சதியெல்லாம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? அதெல்லாம் அவர் நேரா பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் நெஞ்செல்லாம் அலறி துடிச்சு அவர் என்ன பண்றாரு, அதை காப்பாத்த போற, தடுக்க போறாரு. ஆனா ஜனங்கள் உடல்ல எரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அகைன்ஸ்டா அவர் போராடினாரு. இப்படி பல காரியங்கள் அவங்களுக்குள்ள. அதான் கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு எல்லாமே இல்ல, காசு இருக்கா அதுவும் இல்ல, ஸ்பெசிலிட்டி இருக்கா அதுவும் இல்ல. அந்த காலத்துல அச்சடிக்கிறோம்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? திடீர்னு அவர் அச்சடிக்கிற அந்த இயந்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரிண்ட் போட்ட உடனே எரிச்சுட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்து தீய போட்டு அது எரிஞ்சு 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 ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. அவர் உடனே அந்த மிஷினை கைவிட்டுட்டு அங்க போயிருக்கலாம்ல, போயிருக்கலாமா இல்லையா? மண்ணாங்கட்டி நீங்க தொலைஞ்சவங்க என்ன ஆகிட்டு போறாங்க இல்லையா? இந்தியாக்காரங்க எப்படி ஆகிட்டு போறாங்க? நம்ம வேலையை பார்த்து போயிருக்கலாமா இல்லையா? போகல. அதான் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு படியினாலே இதோ திறந்த வாசலை அநேக ஊழியங்கள் உருவானது. இந்தியாவில் கிறிஸ்துவை பத்தி அறிய முடிந்தது. தேசங்கள் பலதுலயும் அதே மாதிரி அறிந்தாங்க. அப்புறம் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். கீழே இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறத்திலிருந்து அந்நியர்கள் மத்தியில ரட்சிப்பை உருவாக்குவேன்னு சொல்றாரு. அடுத்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், அதாவது நீடிய பொறுமையோட என்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம், அதாவது வரப்போகும் சோதனை காலத்திலேயும் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. இன்னைக்கு வசனம் என்னது? சமாதானத்தின் நம்பிக்கை ஃபெய்த் ஆகிய மார்க்கவசத்தையும் இரட்சண்யம் என்னும் தலை சீர அணிந்து கொண்டு எந்த நேரத்திலையும் அல்லேலூயா. இங்கே அதேதான் என்ன செய்கிறாரு? நீ பற்றி கொண்டு இரு, ஜெயம் கொள்கிறவன் அவனை ஒரு மெயின் ஸ்தானத்துல ஒன்னு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வில்லியம் கேரி இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ சபையில ஒரு தூணாதான் அவர் இருக்கிறார். இந்தியாவுல மொழி பெயர்த்து பைபிள் வரணும்னு அவர் தான் காரணமா இருக்கணும். தூணாக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது. இதை பத்தி ஆண்டவர் சொன்னாரு. கண்களை மூடுவோமா? திருடன் வருகிற விதமா அவர் வராது. எல்லாரும் அவனோட ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம்.